ஆத்தா யார் வந்திருக்கா பாருங்க. யாரு? வடிவாம்பாவா? வடிவு வாமா. ஓ நினைப்பாவே இருந்தேன். சதா உன் பேச்சுதான் உங்க தாத்தாவுக்கு. சந்திரா உங்க அம்மாட்ட போய் சொல்லு. போடு. இந்த தக்கத்தை அலக்கடி பாப்பு நீ போய் சொல்லு. சிப்போ. ஆமா வடிவே அந்த பிசாசுக்கு விட மாட்டாங்களே. ஆமாம் நமசிவாயமும் மாசிலாமணியும் நமது சத்திரம் வரையில் துரத்தி கொண்டு வந்து சரியான பரிசு வாங்கி போனார்கள். அயோக்கிய பயில்வா. இவர்தான் இந்த வழியில் காப்பாற்றி அழைத்து வந்த மகான். சாமிக்கு எந்த ஊரோ? எல்லாம் என் ஊர்தான். ஆமா ஆமா திருக்குறள்ல சொல்லி இருக்கு, யாதும் ஊரே யாவருங்களும் தம்பி படிச்சுத புலியடா. உன்னை திருக்குறள் மாநாட்டுக்கு தலைவரா போட்டு விடலாம். வடிவு சாப்பிடலாம். அம்மா அழைத்து கொண்டு போய் சாப்பிட சொல்லம்மா, களைப்பா இருக்கும். ஆமா ஆமா அண்ணனுக்கும் சத்திர தளத்திலேயே மயக்கம் கண்டிருக்கும், அதையும் அழைச்சிட்டு போய் ஏதாவது குடுமா. சீக்குறும்பு அழைச்சிட்டு போ. சுவாமி போய்விடாதீர்கள், இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி போகலாம். ஆகட்டும் அம்மா. போகவாவது அதுக்கு இல்ல, ஒன்னும் பேசாதீங்க. திருக்குறள்ல சொல்லி இருக்கு. இல்ல இல்ல தங்கி விட்டு போறேன். போய் மாட்டுக்கு வைக்கல் இருக்கான்னு கவனி போ. மறந்துட்டேனே அப்பா, நான் வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துறப்பா. இப்படி உட்காரலாமே. இந்த சட்டநாதனுக்கு என்ன துணிச்சல், எவ்வளவு அக்கிரமம் பண்றான். அவன் அக்கிரமம் ஒன்னா ரெண்டா பிள்ளை, பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு எவ்வளவு பேரை ஏக்கிறான். ஆமா கிராதகன். நல்லா சொன்னீங்க சாமி. 15-16 வருஷத்துக்கு முந்தி நான் ரொம்ப ஏழையா இருந்தப்போ அவன் குதிரலாயத்துல குடியிருந்தேன். ஒரு நாள் ராத்திரி என் சம்சாரத்துக்கு கால்ரா கண்டுட்டது. அவ பூரண கர்ப்பம், கண்ணப்பா கை குழந்தை. அன்னைக்கு ஒரே மழை, ஒரே இடி. மனைவிக்கு கால்ராமே, இனிமே இங்க இருக்க கூடாது, புறப்படு. பிள்ளை அவ கர்ப்பமா இருக்கா. வெளியில ஒரே மழை. இந்த நிலையில நாங்க எங்க போவோம் பிள்ளை? எங்கயா? சுடுகாடு. இது என்ன அநாத மடமா? பிள்ளை தயவு பண்ணி இன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது பச்சை குழந்தை. என்னடா குழந்தை குட்டிச்சவரு, மரியாதை கிளம்பி வெளியே போயிடுங்க. இல்லாம ஆளை விட்டு கூத்து வெளியில அறிவேன். கிளம்பு. சொல்லடா சனியனை. இப்ப நினைச்சாலும் வயிறு எரியுது. பல பேர் வயிற்றெரிச்சல் சும்மா போகாது. அப்புறம் எங்களை சொக்கலிங்கம் பிள்ளைங்கிற ஒரு பரோபகார மனுஷன் ஆதரிச்சார். இன்னைக்கு நாங்க வாழ்ற வாழ்வெல்லாம் அவர் கொடுத்த பிச்சைதான். அவர் பணத்தாலதான் நான் முன்னுக்கும் வந்தது. பின்ன அப்படியா? பின்ன சும்மாவா சொல்றேன்? அந்த புண்ணியமான கூட இந்த சட்டநாதன் சும்மா விட்டானா? கடன் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு பணம் வரலைன்னு பொய்க்கேஸ் வேற போட்டுட்டான். அது அவர் கேட்க போகையில திருப்பி கொடுத்து விட்டானா? என்ன பித்தலாட்டம்! பணத்தை கொடுத்திருந்தால் புரோனட்டை வாங்காதல போயிருப்பாய். வாங்கவில்லை என்று சத்தியம். சத்தியம்? யாரை பார்த்து சத்தியம் செய்ய சொல்லுகிறாய்? வாங்கின கடனை கொடுத்த வகையற்ற பேடி. மரியாதையாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விடு. இல்லாவிட்டால் உன் வீடு வாசல் நிலம் நிச்சு எல்லாவற்றையும் வேலை போட்டு உன்னை நடுத்தரவில் எடுத்து விடுவேன். ஜாக்கிரதை. போடா. ஏண்டா இருக்கிறேன்? போடா. ஏய் யாரா அவன்? இவனை கத்தா கொடுத்த வெளியே தள்ளு. அந்த புண்ணியமூர்த்தி சொத்து எல்லாத்தையும் வித்து கடனை அடைச்சிட்டு கடைசியில குளத்திலே விழுந்து தற்கொலை செய்து விட்டார். அவர் காலம் அப்படி. அவர் சம்சாரத்தை இந்த சட்டநாதன் சும்மா விட்டானா? ஆமா சாமி, பாவம். அந்த பொண்ணு தனியா இருக்கையில அவளையும் பலாத்காரம் செய்ய பார்த்தான். அப்படியா? எப்படியோ தப்பிச்சு வந்து நம்ம இடத்துல சேர்ந்து இங்கதான் இருக்கு. அதோ வா தங்கச்சி வா. உன்னை பத்தி தான் இப்ப சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்.
நமஸ்காரம் சுவாமி. வாழ்வில் மொட்டை மரமாக நிற்கும் என்னை தாங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். பகவான் உன்னை கைவிட மாட்டானம்மா. இந்த அயோக்கியர்களுக்கு எப்பத்தான் ஒரு முடிவு ஏற்படுமோ? வஞ்சகமும் அதர்மமும் சாகாவரம் பெற்றதல்ல. இவர்கள் நிச்சயம் அழிய போகிறார்கள். ஆமா, அவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, அது எப்படிங்க? சில ரகசியங்கள் எனக்கு தற்செயலாக கிடைத்தன. அவனை தண்டனைக்குள்ளாக்க கொஞ்ச காலமாகும். கேஸ் ஆரம்பிக்கும் வரை இந்த விஷயத்தை நீங்கள் யாரிடமும் வெளியிடாதீர்கள். சரிங்க? அது சம்பந்தமாக சுந்தரம் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும். கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? ஆஹா, நீதானே முதலாவது சாட்சி? ஆமாங்க. எழுதி கொடுத்தேனே பாடம், அதை நெட்ரு பண்ணியா? எதுக்குங்க? கண்ணால பார்த்ததை தர்மத்து கஞ்சி அப்படியே சொல்லிவிடுவேனுங்க. மண்ணா போச்சு. அதுக்கு நீ இங்க வர வேண்டியதில்லை. எங்காவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு எதிர நின்று மண்ணு வாரி இறக்கலாம். போடா, போய் நெட்ரு பண்ணு. எங்கேடா அவள்? என்ன நடந்தது? மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை சத்திரத்துல அவளை பிடிச்சோம். அவன் மகன் கண்ணப்பாவா, அவன் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இல்ல, நாங்க வந்து அவளை கட்டிட்டு வந்துடலாம் பார்த்தோம். அவனுங்க அதுக்குள்ள பிடிச்சு வச்சு புள்ளைய அடி அடி அடிச்சுட்டாங்க. அங்கேயே வெளி வெளியே எடுத்து போட்டாங்க. மானம் கட்ட பேடிகளா, கையாலாகாத கபோதி பயல்களா, கட்டி வச்சு அடிச்சான்னு சொல்ல வெட்கம் இல்ல? உங்க உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல சாக்கடை தண்ணியாடா? கும்பகோணம் வக்கீலின் தம்பி குபேரன் வீட்டு செல்ல பிள்ளை உதப்பட்டு ஓடி வந்தான். அவமானம். சட்டவாதம் விட்டு நாய் கூட சர்வாதிகாரம் செலுத்துமேடா. மானரோஷம் இல்லாத எரும மாடு. என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தங்க. நானும் 4-5 பேரை சக்கையா போடிச்சேன். அவங்க 5-6 பேரை சேர்ந்து அமைக்கிட்டாங்க. சட்டநாதனை எதிர்த்து சர்வேஸ்வரனால முடியாது. வேலாயுதம் அழிவு காலத்துக்குத்தான் சம்மன் அனுப்புகிறான். இருக்கட்டும், இருக்கவே இருக்கிறான் சண்டமாறுதன். நாங்க 4-5 பேரா போனங்க. போய் ஊட்ட வளைச்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சு அவன் பதுக்கிக்கிட்டாங்க. ஏண்டா பதுங்கிட்டான சொல்ல வந்துட்டு அவன் கைய கால முறிச்சு படம் வந்துடா சோதானி நகையே. போடா, அவனை வீட்டோட நெருப்பி வச்சு கொளுத்து சாம்பலா போடுற ராஸ்கல். பாருங்க சண்டமாறுதம். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லை. ஒரு முக்கியமான விஷயம் வெற்றியாக முடிக்கணும். என்னங்க? ஐயாவோட காரியங்களை எவ்வளவோ காலமா, அதனாலதான் உங்ககிட்ட வர்றது. இது இருக்கிறான் பாரு, இந்த சோதாவனால என் மானமே போயிட்டு. போனா போட்டுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை நம்ம வடிவை பிடிச்சு வச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறான். அட, அந்த பரதேசி பயல அடிச்சு அவன் மண்டையும் நொறுக்கி ஓட்டை எடுத்து உங்க கையில தர்றாங்க. உதைக்கிற உதையில வடிவ வண்டியில ஏற்றி நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். என்ன உன்னால் முடியுமா? முடியாதுன்னா சொல்லவே மாட்டேங்க. ஆனா செலவு 2000 ரூபாய் ஆகுங்க. 2000? என்னங்க தூக்கி வாரி போடுது? ஜெயிக்காத கேஸ் கூட நீங்க 4000-5000 கேக்குறீங்களே. நெருக்கடியில சிக்கிக்கிட்ட போதுதானே பணத்தை கறக்கணும். அது தெரிஞ்சுதான் நானும் கேட்கறேன். சரி சரி, நீ கேட்ட தொகையை கொடுத்துடுறேன். நீ உன் நாட்டோட மன்னார்குடியில வந்து தங்கிரு. நான் அங்க வந்து அவன் அடையாளம் காட்டிடுறேன். ஆகட்டுங்க, வரட்டுமா? என்னங்க இப்படி போனா? இதான வழி. நம்ம பயல்களுக்கு முதல்ல ரூபாய் வச்சு அடுத்துனாதானே அவனுங்க காரியத்துல இறங்குவானுங்க. ஏன்னா ஒருத்தன் இந்த பொழப்புல இறங்கிட்டான்னா வீடு திரும்புறது நிச்சயம் இல்ல. பாருங்க, இன்சூர் பண்ணிக்கிறதானே. பொம்பளைங்க விஷயம் பாருங்க, வீட்டுல கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வரணும். சரி, இந்தா. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? ஆகட்டுங்க. என்னமோ நாங்க தான் ஏமாந்துட்டோம், நீயும் அப்படி ஆகட்டும். போங்க. சந்திரா, உங்க அண்ணாவுக்கு வயது என்ன இருக்கும்? எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். போ சந்திரா, எதுக்கு எடுத்தாலும் அரட்டை. நான் சொன்னா அப்படித்தான் தெரியும். சந்திரா, அதோ அண்ணனே வருது, கேட்டு பாரு. இந்தா டக்குடுத்தே அலக்கடி பாபு, உன்னை என்னமோ அண்ணி கேக்குது. என்ன கேடு அண்ணி. அட சும்மா கேளு. நீதான் சொல்லேன். ஏன் நீதான் அண்ணிய கேள. போ வாலு. அந்த வாலு தானே லங்கைக்கு இந்தியாவுக்கு பாலம் போட்டுது.
ஆமா, இந்த வாலு அண்ணனுக்கு அன்னைக்கும் பாலம் போட போகுது. போ சந்திரா. சரி, நான் போறேன், நீங்க பேசுங்க. அட, மல்லிகை நிறைய பூத்திருக்கிறதே. இதை பறிக்கத்தான் 2 பேரும் வந்தீர்களோ? இதோ ரோஜாப்பூ, இதை பறிக்கவில்லையா? ஏன் இந்த ரோஜா நன்றா இல்லை? அதை பொறுத்திருந்து நாளைக்கு கூட பறித்துக் கொள்ளலாம். உனக்கு மாலை கட்ட தெரியுமா? மாலை கட்டுவதில் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. உங்களை எதிலுமே ஜெயிக்க முடியாது. அதைத்தான் சத்திரத்து வாசல்லையே பார்த்தேனே. அன்று நான் மாத்திரம் இல்லாவிட்டால் சாமியாரை நொறுக்கிவிட்டு உன்னையும் பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளையை காப்பாற்றிய கீரிப்பிள்ளை என்கிறாயா? இல்லை இல்லை. நமசிவாயமும் மாசிலாமணியும் பட்ட உதையில் சட்டநாதனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஐயோ, அவ்வளவு எளிதாக நினைக்க வேண்டாம். சட்டநாதன் ஒரு சிறந்த கூடு. இருக்கலாம். ஆனால் இந்த தேனியை அதில் சிக்க விட மாட்டேன். தீயவர்களுக்கு தானே வாழ்க்கை தித்திப்பா இருக்கிறது. அவர்கள் குடும்பத்தில் தானே சோபிதம் சுடர் விடுகிறது. கொஞ்ச நாளைக்கு, அதுவும் அழிவின் ஆரம்பத்தில். அதர்மம் என்றைக்கும் வாழ்ந்தது கிடையாது வடிவு.